ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 20 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவம் அந்த கேவுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம மாஸ்டர் யோசிச்சு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம தேவ் வந்து முதல் முறையாக அதுக்குள்ளே போகிறான். இது வரைக்கும் எங்கள் ஜென்ரேஷனில் யாருமே அதுக்குள்ளே போனதில்லை. அப்படி ஒண்டி உள்ளே போய் அவன் சக்ஸஸ் ஆயிட்டானா அவ்வளோதான். இப்படி ஒரு யோசனை இருக்க அங்கேயே அந்த யூசோமியா வந்து கேட்குறா. இதுக்கப்புறம் நம்ம ஈசோமியா அங்க வந்து கேட்கறா, இந்த மாதிரி நீங்க தானே அவரோட மாஸ்டரு, அப்போனா 9 ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்போனா நீங்க எதுக்கு உள்ள போல? இதை கேட்டு நம்ம மாஸ்டர் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு அந்த டெக்னிக்கை பத்தி எல்லாம் தெரியாது, அதுவும் இல்லாம என்னோட மாஸ்டர் அவரோட மாஸ்டர் யாருக்குமே இந்த டெக்னிக்கை பத்தி தெரியாது, அதனால நான் அதுக்கு தேவையில்லாம உள்ள போய் என்னோட உயிரை ஆபத்துல போடணும், அப்போனா என்னோட மாஸ்டரால உள்ள போய் சக்சஸ் ஆக முடியுமா? இப்படி போல சொல்ல இதை கேட்டு அந்த மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம இன்னும் திரும்ப பண்ண முடியும், இந்த மாதிரி சைடா உட்காந்து அவனுக்கு வந்து வேண்டிக்க தான் முடியும், இந்த மாதிரி அவன் உள்ள போய் அந்த பவர் அடையணும்னு. இதெல்லாம் பார்த்து இருக்க நம்ம இசோமி யோசிக்கிறான், அவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் போல, இந்த ஆளு ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க திடீர்னு நம்ம டென்ஜி அங்க பாந்து வரான். இதை பார்த்து அவ்வளவு கேட்கறான், இந்த மாதிரி நீ யாரு, நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க? உடனே நம்ம டென்ஜிய சொல்றான், இந்த மாதிரி என்னோட பேரு டென்ஜி, நான் வந்து என்னோட ஓல்டு மாஸ்டருக்கு மரியாதை தரலான்னு வந்தேன். இதை கேட்டு அவளும் கேட்கறான், எந்த மாஸ்டர், யாரை பத்தி பேசுறீங்க? அதாவது அவர் வந்து அந்த அகாடமிலேயே ட்ரைனிங் எடுத்தாரு. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளும் சொல்றா, நீங்க சொல்றதை பார்த்தா லவ்ஜி அவரை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா, அவரை பத்தி தான் பேசுறேன், அவரை தாண்டி வேற யாரு இருப்பா? அவர் வந்து எவ்வளவு கிரேட்டா இருந்தாருன்னா என்னோட மாஸ்டரே அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா கடைசியா அந்த கேவுக்குள்ள அவரு போனதுதான், அதுக்கு மேல அவரை யாருமே பார்த்ததில்ல. இதை சொன்னக்கப்புறம் அவரு அங்க சேட் ஆயிடுறாரு. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம டென்ஜி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமா அவங்க கூடிய 2 பேரும் வந்திருப்பாங்களே, என்னன்னா ஆல்மோஸ்ட் இங்க தான் அவங்க 2 பேரையும் விட்டேன். இதை பார்த்தோன்னே தான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி அவங்க 2 பேரை இவங்க வந்து உள்ள விட்டாங்களா என்ன? ஏன்னா நம்ம டென்ஜிக்கு வந்து எந்த விதமான விஷயமோ தெரியாது. இதனாலே அவனு அங்க கேட்க இப்பதான் அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி ஆமா நம்ம தேவ் வந்து உள்ளதான் போயிருக்கான், நீங்க வந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி அவனை எதுக்கு உள்ள அனுப்புனீங்க? இது வரைக்கும் உள்ள போனவங்க யாருமே வெளில வந்தது இல்ல, அதுவும் இல்லாம அவன் எப்படி பார்த்தாலும் உள்ள போயிருக்கானா உள்ள தடுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. அப்படி அவன் வந்து உள்ளே சேர்த்துட்டா அவ்வளவுதான், இங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு மாறும். அந்த யூகி அவன் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உள்ள போக முடியாது. இதெல்லாம் கேட்டு இருக்கு நம்ம இசோமியும் கேட்கிறான், ஆமா அந்த யூகி அவன் யாரு? அவன் வந்து சொல்ல போனா பெங்லாயோட இம்மார்டல் சோல்ஜர், அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல், அதனால யாராலையுமே அவனை தோக்கடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா பெங்லாய் பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே, ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா நம்ம மாஸ்டர் வந்து உள்ள போய் தப்பு பண்ணிட்டாரா என்ன? அப்பனா நம்ம மாஸ்டரை எப்படி காப்பாத்துறது? இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம மாஸ்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத, ஏன்னா அவனோட வாழ்க்கையில இது வரைக்கும் அவனுக்கு கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இனிமே அவன் கஷ்டப்பட மாட்டான், அதனால நம்ம நம்பிக்கை வைக்கலாம், இந்த மாதிரி அவன் ஜெயிச்சிருவான்னு. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இப்ப பாதி தூரம் கிட்ட உள்ள போயிட்டு இருப்பான். அவன் வந்து பாதி தூரம் உள்ள போயிட்டு இருப்பானா, அப்போ அவன் கண்டிப்பா அந்த ஃபீனிக்ஸைய சந்திச்சிருப்பான். என்னது ஃபீனிக்ஸா? அது என்னது? இப்பதான் நம்ம மாஸ்டர் அந்த புக்கை ஓபன் பண்ணி சொல்றாரு, அந்த ஃபீனிக்ஸ் அது வந்து ஏன்ஷியன்ட் பீஸ்ட், இது வந்து சொல்ல போனா ரொம்பவே பவர்ஃபுல், அதுவும் இல்லாம இதுக்கு நிறையவே சக்தி இருக்கு, இதோட சைஸும் பல மடங்கு அதிகமா இருந்தது. ஆனா நிறைய பேர் இதை நம்பவே இல்லை, ஆனா சில பேர் இதெல்லாம் நம்பினாங்க, அதுவும் இல்லாம நம்ம ஆளுங்க இதை பிடிச்சி ஒரு டிவைன் வெப்பனை மாத்திட்டாங்க. இப்படி மாத்தினக்கு அப்புறம் தான் இந்த கேவோட ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அதை பாதுகாப்புக்கு வச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவள சொல்றான், இந்த மாதிரி உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரி நானே போலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் அவளும் அங்க போயின்னு இருக்க. இப்பதான் நம்ம மாஸ்டரே சொல்றாரு, இந்த மாதிரி நீயே ஒரு டிவைன் வெப்பன் தானே, அப்பனா நீ வந்து உள்ள போனா அவ்வளவுதான், நீயே வெளில வர முடியாது, ஏன்னா டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் உள்ள போனது இது வரைக்கும் வெளில வந்தது இல்ல, அதுதான் ரூலு. இதெல்லாம் கேட்ட இருக்க அவளும் கடுப்பாயிடுறா, என்னது இது என்ன ரூலு, உள்ள போனா வெளில வர முடியாதா? ஆமா டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் அப்படிதான், இதெல்லாம் ஒரு ரூலா? நாங்களும் ஸ்பிரிட் தான், எங்களுக்கு உரிமைலாம் இருக்கு. இப்படி சொன்னக்கப்புறம் அவளும் ரொம்பவே சோகமாயிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம டெஞ்சியை கேட்கறான், ஆமா நம்ம டீனாவை ஆளே காணுமே, அவ எங்க இருக்கா? இதை கேட்டோன்னே நம்ம மாஸ்டர் அங்க திரும்பி பார்க்க இப்பதான் நம்ம இசுமி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி அவ ஸ்டார்டிங்ல எங்கேயோ போயிட்டா, அதனால எங்களுக்கு சரியா தெரியல. இதை கேட்டோன்னே அவனும் சொல்றான், அப்போனா எனக்கு இங்க எந்த விதமான வேலையும் இல்ல, நான் வந்து இங்க இருந்து போறேன் எப்படின்னு அவனும் அங்க இருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்டரே நம்ம இசோமியை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பையனும் நம்ம டீனாவை லவ் பண்றான் போல. இப்படி சொல்லிட்டு அவரும் சைடா போயிட்டு அங்க சோகமாயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம தேவோட சீனை தான் காட்டுறாங்க. அவனும் ஓடி வந்து எப்படியோ ஃபர்ஸ்ட் பவிலியன் அங்க வந்துடுறான். இங்கதான் சொல்ல போனா அந்த பீஸ்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அவனும் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்துன்னு இருக்க, நடுவுலயே ஒரு கல்லும் இருக்கு, அந்த ஏரியாவே அவ்வளவு அழகா இருக்கு. இதையும் பைப்புல பார்த்துன்னு இருக்க, அங்க பார்த்து அந்த பெரிய பீஸ்ட பாந்து வருது. இதை பார்த்து நாம தேவம் சொல்றான், இந்த மாதிரி இந்த பறவையும் அழகா தான் இருக்கு, ஆனா இது எவ்வளவு அழகா இருக்குன்னா இது மேல என்னால அட்டாக்கே பண்ண முடியாது, அவ்வளவு அழகா இருக்கு, ஆனா மன்னிச்சிருத்தீனா, இந்த மாதிரி நான் இது மேல அட்டாக் பண்ணி தான் ஆகணும் போல, ஏன்னா நான் உன்னை காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அந்த பீஸ்ட பார்த்தோன்னே இவனும் அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ண, அங்க பார்த்தா அவனோட ஃபயர் அட்டாக்கும் ஆக்டிவேட் ஆகுது. திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அந்த பவர் வந்து அப்படியே காணாம போக ஆரம்பிக்குது. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, இந்த இடமே ஆல்ரெடி ரொம்பவே கூலா இருக்கா, அதுவும் இல்லாம இவனோட அட்டாக்கு ஃபயர், இதனால தான் மஞ்சு போயிடுது.
அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி எது பண்ணிருக்கு. இதை பார்த்து நாமதேவுக்கு அங்க ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நீ என்னதான் பண்ற, ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்றியா என்ன? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல, நம்ம தேவோட கையில ஏதோ ஒரு கத்தி மாதிரி உருவாகுது. பார்த்தா அதே கத்தி தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேமர்கள் வந்து நம்ம டீனாவோட கத்தியை சாப்பிட்டுருப்பால, அந்த கத்தி தான் உருவாகுது. இதை பார்த்தோன்னே அந்த பேர்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதனால அதுவும் அங்க பயங்கரமா டான்ஸ்லாம் ஆன இருக்கு. இதை பார்த்தா நம்ம தேவுக்கு அங்க ஒன்றும் புரியல. ஆமா உனக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியம் பூச்ச மாதிரி அங்க இங்க திஞ்சுன்னு இருக்க. ஆனா அதுவும் அங்க டான்ஸ் ஆனே சில பல பவரை செலுத்த இதனால அந்த சோடம் வெளியில வந்தது. இதுக்கப்புறம் அவனும் நல்லா ஒத்து பார்க்க இப்போதான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இந்த சோடை நான் பார்த்திருக்கேன், இது வந்து நம்ம டீனாவோட சோடை தான். இப்படி இவனும் பார்த்துன்னு இருக்க திடீர்னு ஹேமர்களோட சவுண்டு கேக்குது. மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம தேவுக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி எங்களை எதிராக சவுண்ட் வருது, எங்க இருக்க நீ? இதனாலே அவனும் அங்க இங்கன்னு பாக்குறான். இருந்தாலும் அந்த சவுண்டு கேட்டுன்னு தான் இருக்கு. ஆனா ஒரு செகண்ட் இவனே பிரம்மன் நினைக்கிறான். இருந்தாலும் அது கேட்டுன்னு தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பேர்டு அதோட பவரை செலுத்த ஆரம்பிக்க இதனால நம்ம தேவ அங்க கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த பேர்டு நம்ம தேவ பறக்க வைக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து அநேகமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாவே பாத்துடலாம். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.